பாருங்க, பொறாமப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கீங்களா இல்லையா? நான் பேச்சு உலகத்தில் இருக்கிறல்ல, சில பேர் பக்கத்தில் வந்து நிற்பாங்களா, துணி எறிகிற வாசனை வரும், வைத்தறிச்சல் பயங்கரமா இருக்குங்க. அதான் சேகுவேரா சொன்னது போல்தான், பின்னால் கையை கட்டிய அந்த பையனை பார்த்து சொன்னார், சுட்டு தள்ளுறதுக்கு பின்னால கையை கட்டின ஒரு பையன். சேகுவேரா சொன்னார், உனக்காகவும் சேர்த்து தானடா போராடினேன். அப்படித்தான் யாரெல்லாம் பொறாமைப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதானே என் சொற்களின் ஆழம், என் சொற்களின் சூட்சமும். பொறாமப்படக்கூடாது. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால நானும் பட்டுட்டு இருந்தேன். விஷயம் தெரிஞ்ச அப்புறமா படுறது இல்ல. இதோ உங்கள் கையில் ஒரு ஆயுதம் தருகிறேன். இது ஒரு சர்ஜிக்கல் ஆயுதம். உங்களை நீங்களே கூராய்வு செய்து கொள்ளலாம். அனிஸ்தீசியா வேற, அது உங்கள் வசதிக்கானது. நீங்கள் உங்களையே கூராயுதம் செய்து கொள்வதற்காக, ஆய்வு செய்து கொள்வதற்காக ஒரு ஆயுதம் தருகிறேன். எங்கள் ஐயா பாலரவாயன், அவர் லாயலா காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபசர். நாங்க எல்லாருமே பேராசிரியர்கள் போய் உட்கார்ந்துருப்போம். எங்களுக்கு ரெஃப்ரெஷர் கோர்ஸ், ஓரியன்டேஷன் கோர்ஸ்லாம் இருக்குது. நாங்கெல்லாம் போய் ஒரு 28 நாள் 15 நாள் சொல்லி கிளாஸ் கேட்கணும். பெரியவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் நான் அந்த பேராசிரியர்களுக்கு எடுக்கிற கிளாஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவர் சொன்னார், இங்க எத்தனை பேருக்கு முட்டி வலி இருக்கு அப்படின்னு கேட்டார். என் கிளாஸ்ல நிறைய பேர் கை தூக்குனாங்க. யாருக்கெல்லாம் முட்டி வலி இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பொறாம குணம் இருக்கு அப்படின்னாரு. சார், பொறாம குணம் வந்தா முதல்ல முட்டி தான் வலிக்குமா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா சார், பொறாம குணம் இருக்கிற. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஒருத்தன் நல்ல அழகா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை அவள் அப்படியே போறான், பெரிய ஆளா வந்துட்டான்னு வச்சு, அவன் நல்லா தான் இருக்க போறான். நீங்கல்ல 48 ஹார்மோன்கள் பாதிக்கப்பட்டுருச்சு, பாம்பு விஷம் மாதிரி. கிட்னி அடிக்கும், ஹார்ட் அடிக்கும், நுரையீரல் அடிக்கும், நரம்பு தளர்ச்சி கொடுக்கும், ரத்தத்துல எல்லாம் பண்ணும். எல்லாம் பண்ணி கடைசியா முட்டி வலி வரும். இப்படி சொன்னாரா? நாங்கெல்லாம் பார்த்துட்டு, சார் முட்டி வலி வரக்கூடாது, நான் என்ன சார் பண்றது? பொறாமையை விட்டுருங்க சார். அது எப்படி சார் பொறாமப்படாம இருக்கிறது? கஷ்டமாச்சு சார். அவ்வளவு ஈஸியா? முடியாது. பொறாமப்படாம அப்படிங்குது ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பேச்சை நான் முடித்து போவதற்குள் இந்த மண்ணிற்குள்ளாகவே இந்த பொறாமை என்ற குணத்தை நீங்க போட்டு உங்க காலில் தள்ளி மூடிட்டு போயிடுவீங்க. நான் உங்களை விடுதலை ஆக்குறேன் இந்த சொல்லின் மூலமா. இந்த ஆயுதத்தை கொடுக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் சுத்தம் செய்து கொள்வதற்கான ஆயுதம். மனத்தின் கண் மாசு இல்லன் ஆதல்னு சொன்னார்ல. மனத்து கண் மாசு எப்படிங்க மாச கழுவுறது? பாரதி சொல்றானே, துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா. இந்த மனசை என்னன்னு போட்டு கழுவோம். இப்ப நான் சொல்லி தரேன், மனதை கழுவுகின்ற ஒரு ஆயுதத்தை தருகிறேன். பிரஷ் போட்டு கழுவுறீங்கல்ல, பிரஷ் பட்டினா சீக்கிரம் போதில்ல அழுக்கு, அந்த மாதிரியான ஒரு பிரஷ் இப்போ தரப்போறேன். கேட்ட ஆயுதம் இது, காதில் விழுந்த ஆயுதம். ஏன்னு ஒருத்தர் இருக்கிறான், பீன்னு ஒருத்தர் இருக்கிறான். 2 பேரும் வளர்றானுங்க. 2 பேருக்கும் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 பேருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. 2 பேரும் பங்காளிங்களா வளர்றாங்க. உங்களுக்கு தான் தெரியுமா பங்காளிங்கன்னா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. இப்படி வளருதுங்க ரெண்டும். நல்ல ஸ்கூல்ல 2 பேரும் போட்டாங்க. ஏவும் போட்டுருச்சு, பியும் போட்டுருச்சு. புள்ள வளருது, +2 பாஸ் பண்ணுது. டீ குடிச்சுக்கிட்டே ஏ சொல்லுது, என் பிள்ளைய நானு IAS படிக்க வைக்கலான்னு இருக்கிறேன். இத பி கேட்டுருச்சு. இவன் சேர்க்கறதுக்கு முன்னால IAS அகாடமியில கொண்டு போய் தான் பிள்ளைய சேர்த்துருச்சு. இவரும் படிக்கிறார், அவரும் படிக்கிறார், 2 பேரும் படிக்கிறாங்க. பிரிலிமினரி எழுதிட்டாங்க 2 பேரும். ரிசல்ட் வந்துடுத்து. மண்டே ரிசல்ட் மார்னிங் பேப்பர்ல தான் வருது. அந்த காலத்துல பேப்பர்ல வந்துருச்சு. இப்போ நாம எல்லாருமே பி, ஓகேவா? பிரிச்சு பாக்குறோம். யாரது ஃபர்ஸ்ட் பாப்போம். அவ்வளவு கெட்டவங்களா நம்ம?
சாச்சா நம்ம பிள்ளை தாங்க பார்ப்போம். ஏங்க அவ்வளோவாங்க நாசமா போனோம்? ஏங்க ஒரு அர்த்தத்துக்கு சொன்னா இவ்வளோ கீழவா? அவ்வளோலாம் கொடுமையானவங்க இல்லைங்க. நம்ம நம்பி நான் வரலாங்க, உங்க வீட்டுக்கு சோறு போடுவீங்க. பி பாக்குறார், தான் புள்ள பேர் வரல. உடனே என்ன பண்ணுவீங்க? ஏ பையன் பேர் வந்துருச்சு. வயிற்றுல குப்புன்னு ஒண்ணு பிடிச்சி சரேல்னு கால்ல இறங்கி பின்னால் அந்த மறுபடியும் முதுகு தண்டா சரசர சரசரன்னு தீ பரவி சஹசிராரத்துல நின்னு ஆக்னையில வந்து விசுத்தில வந்து அநாகதத்துல வெடிச்சு மணிப்பூரகத்துல வந்து சுவாதிஷ்டான மூலாதாரத்துல வந்து சாவடிச்சிடும் நம்மள. அந்த அந்த எண்ணம், அவன் புள்ள நல்லா வந்துட்டானே, என் புள்ள தோத்துட்டானே. இதுக்கு பேர் பொறாம இல்லையாம்பா? அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஏக்கமா? அந்த மாதிரி யோ என் பிள்ளைக்கு வரலையே, என்கிட்ட இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பொறாம குணம் கொண்டவங்க இல்ல. உங்களுக்கு முட்டி வலி வராது. யாருக்கு முட்டி வலி வரும்னா இப்ப பாருங்க. பி பத்திரிகையை பாக்குறார். ஃபர்ஸ்ட் பாக்குறார், தன் புள்ள பேர் வரல. என்ன பண்ணுவார்? அவசர அவசரமா ஏன் பிள்ளையினுடைய பேரை பார்த்தார், அவன் பேரும் வரல. இதுக்கு பேர் தான் பொறாமையா. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அடுத்தவன் நன்றாக இருக்கிறானே என்று எண்ணக்கூடிய எண்ணம் அல்ல, அடுத்தவன் கெட்டுப்போனால் வருகின்ற மகிழ்ச்சிக்கு பெயர்தான் பொறாமை என்ற அழுக்கு. அந்த மன அழுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவம் நமக்கு சொல்கிறது. நான் காலேஜ்ல டீச்சரா இருக்கேன்ப்பா. எல்லாரும் இந்த காக்கா வலிப்புக்காரன் கையில வந்து இரும்பு வச்சுக்கிட்டு போற மாதிரி கையிலேயே வச்சுட்டு போறோம். கையில வச்சுட்டு போறது ஆம்பளை பசங்களை சொல்ல மாட்டேன், அதுங்களுக்கு சட்டப்பை இருக்கு, அதுல போட்டுக்கிறீங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு பையில தான் போடணும், அதனால கையிலேயே பிடிச்சிட்டு. நான் அந்த மாதிரியான பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய அல்ட்ரா மாடல் என்ன போன் கேட்ஜெட் வேணாலும் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒருபோதும் முன்னால் இருக்கின்றவன் உங்கள் மீது பார்வை செலுத்துகின்ற பொழுது உங்கள் மீது மரியாதை வராது. நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், ஒரு டீச்சரா. கையில் நல்ல புத்தகத்தை அப்படி பிடிச்சிட்டு போ. அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு பார்த்த உடனே முன்னால் இருக்கிறவன் மிரள்வான், இவளை ஏமாற்ற முடியாதுன்னு. கிட்டையே வரமாட்டாங்க. இதை பிடிச்சிட்டு போனா வந்துருவாங்க. புத்தகத்தை கையில் பிடித்துக் கொண்டு போ. நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது, பெரியார் புக் ஒன்று இருக்கு, பிடிச்சிட்டு போ. ஷேக்வேரான ஒரு புக் இருக்கு, சும்மா பிடிச்சிட்டு போயேன். ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ பகவத்கீதையோ பிடிச்சிட்டு போயேன், குரானையோ பைபிளையோ பிடிச்சி, திருக்குறளை பிடிச்சிட்டு போயேன். பஸ்லயோ இறங்கும் போது சும்மா படியேன். புரியாதுதான், அதான் விளக்கம், இளம் விளக்கம்லாம் நிறைய இருக்கே. ஒரு குறள் என் வாழ்க்கையை நான் மற்றவர்களுக்கு பயன்பட்டு போகி நான் சீரழியாமல் என்னை காக்கும் சொல் புத்தகங்களுக்குள் அடங்கி இருக்கிறது என்றால் அந்த புத்தகம் என் வாழ்க்கையை காக்கும் ஆயுதம் தானே, என்னை தற்காத்துக் கொள்ளுகின்ற ஆயுதம் தானே. பல பெரியவர்களுக்கு தெரியறதே இல்லைங்க. நான் சமீபத்தில் ராமாயணத்தை படிச்சிட்டு இருந்தேன். மேடைக்காக இல்ல, படிக்கிறதுக்காக படிச்சேன். மேடைக்காக போட்டிக்காக படிச்ச காலமெல்லாம் போய் அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு பாருங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் குடையாக இருந்த நூல் ஆடையாச்சு எனக்கு, இப்போ தோல் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ரத்தமும் சதையும் ஆகும், அதற்கப்புறம் உயிராகும். வாசனை, வாசிப்பு, அந்த வாசிப்புக்கு என்று ஒரு வாசனை உண்டு. அந்த வாசனையை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஆயுதம் தாங்கிய இறைநிலையில் இருக்கிறார்கள். ஆயுதம் தாங்கிக் கொண்டு நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் புத்தகங்களை கையில் எடுத்து வாசிக்க தொடங்குங்கள். நான் ஒரு குறளில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். உலகத்தில் 1000 இலக்கியங்கள் வரலாம் போகலாம், வேதங்கள் வரலாம் போகலாம். இந்த உலகத்திற்கே பாடம் சொல்லுகின்ற தகப்பன் சொல் நம் ஐயன் திருவள்ளுவரின் சொல். என்ன சொல் தெரியுமா? சிவகங்கையில சொல்லலாம், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். விளக்கம் நம்முடையது, சொல் அவருடையது. இப்ப
இப்படியா எந்த இலக்கியத்தில் இந்த உலகத்தில் எந்த நூலில் இருக்கிறதுன்னு சொல்லுங்க. என் ஆயுதம் அது, என் சமூகத்தின் ஆயுதம். இப்படி ஒருத்தர் சபிப்பா நாங்க இந்த உலகத்தை பார்த்து? எங்க அம்மம்மா ராத்திரியில தூங்கும் போது கொஞ்சம் சோறு எடுத்து தண்ணி ஊத்தி வைப்பாங்க. ஏன் வச்சாங்கன்னு தெரியல, அவங்க சாகுற வரைக்கும் அதை செஞ்சாங்க. அவங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்க விட மாட்டாங்க. அது ஒரு பழக்கம் போல. விருந்தோம்பலின் எச்ச சொச்சம். ராப்பிச்சக்காரெல்லாம் வந்துட்டு இருந்தான் ஒரு காலகட்டத்தில். பட்டிமன்றத்தில் கூட ஜோக்கா சொல்லுவாங்க, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்ததுல இருந்து ராப்பிச்சக்கார யாரும் வர்றதில்லை. எல்லாத்தையும் எடுத்து 3 நாள் 4 நாளுக்கான விஷயங்களை நாம உள்ள வச்சுக்கிறோம். சொல்றோம் பாருங்க, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கிடுகை உலகை ஏற்றியான். ஏய் கடவுளே, நீ செத்து போக மாட்டியா? நான் எடுத்துக்கிறேங்க கையில, ஏதோ இன்னில இருந்து எனக்கு ஒரு நோன்பு தொடங்குது. நான் பசி உணர்கிறேன். ஏன் பசி உணர்கிறேன் என்றால், அடுத்தவர்கள் பசி உணர வேண்டும் என்பதற்காக நான் விரதம் இருக்கிறேன். பட்டினி என்பது வேறு, விரதம் என்பது வேறு. பட்டினி என்பது இல்லாமல் இருப்பது, விரதம் இருப்பது இருந்தும் பட்டினியில் இருப்பது. பட்டினியாக கிடக்கிறேன் நான் அடுத்தவர்கள் பசி தெரிவதற்காக. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகை ஏற்றியான் என்ற சாபம் என் தமிழ் மண்ணில் என் ஐயன் தாத்தன் வள்ளுவன் எனக்கு தந்தான். நான் இப்படி சிந்திக்கிறேன். பாருங்களேன், அப்பா எனக்கு தெரியலங்க, எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, நான் சொல்லிடுறேன். முடிஞ்சா இதை ஒரு ஆயுதமா எடுத்துக்கோங்க. நீங்க இது ஒரு மழை துளியா எடுத்துக்கோங்க. உயிர் பெறுங்கள், இல்லாங்கில் முத்து பெறுங்கள். ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ளுங்கள். தோத்துட்டு வரும்பொழுது எனக்கு அறம்ங்கிற சொல் ரொம்ப பிடிக்குங்க. குர்ஆன்ல 23 இடங்களில் அறம் என்கின்ற சொல்லுக்கு, ஹக் அப்படின்ற சொல்லுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. ஆனாலும் அறம் என்று தமிழில் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கான நேரடி விளக்கம் யாமறிந்த மொழிகளிலே வேறு எந்த மொழியிலையும் கிடையாது, தமிழ் மொழியில் மட்டும்தான் உண்டு. இது என் புத்திக்கு தெரிந்தவர்கள் சொல்லக்கூடும், எனக்கு தெரியல. நான் படித்த அளவில் தெரியல, இந்த வயது வரைக்கும் எனக்கு தெரியல. எதுங்க அறம்? இந்த புத்தகத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆயுதம்னு ஏன் அதை சொன்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். எங்க அம்மா சொல்லும், சோறு போட்ட நான் யாருக்காவது அவங்க நன்றின்னு உனக்கு சொல்றாங்கன்னு எதிர்பார்க்காத. ஏன் அம்மா, சாப்பிட்ட உடனே வயிறு குளிர்ந்துச்சு இல்ல, அந்த வினாடியிலே நன்றி அங்க போய் சேர்ந்துருச்சு, வந்துரும் உனக்கு. சொல்லில் அதை தேடாதே என்று சொல்லுவார் எங்க அம்மா. வயிறு குளிர்ந்துச்சுல, அங்க வந்துருச்சு புறப்பட்டுட்டு அந்த வெளிச்சம். பாருங்க, அறம் என்கின்ற சொல்லுக்கு நான் தருகின்ற விளக்கம் சரியாக இருந்தால் உள்வாங்கி கொண்டு செல்லுங்க. இங்க இருக்கிறவங்க நம்மில் பல பேருக்கு அறம் என்கின்ற சொல் புரிகிறது, ஆனால் உணர்வில் இல்லை. புரிதல் வேறு, உணர்தல் வேறு. ஐயா சொன்ன மாதிரி மனம் என்பது உணர்வது, மனசை புரிஞ்சிக்க முடியாது. ரொம்ப சூட்சுமமானது தமிழ் மொழி. உடம்பு சரியில்லை, பார்க்க போறீங்க, நல்லா இருக்காரு, என்ன வார்த்தை சொல்வீங்க? உடம்பு குணமாயிருச்சா? உடம்பு குணமாயிடுச்சானா என்னங்க அர்த்தம்? குணம் என்பது மனம் சார்ந்தது. அது ஏன் உடல்ல பொறுத்துறீங்க? குணம் ஆனால்தான் உடல் சரியாகும். உள்ளம் பெரும் கோவிலாகும், ஊன் உடம்பு ஆலயமாகும். அறம்ன்ற சொல்லுக்கு நான் வார்த்தையை கண்டுபிடிக்கிறேன், அதற்கான விளக்கங்களை என் மொழியினால் நான் தேடுகிறேன். தமிழ் மொழி என்பது அவங்க சொன்னாங்கல்ல, அது ஒரு மந்திரம். என்ன கேட்டா தமிழ் மொழியே மந்திரம் தான். நீங்கள் சமஸ்கிருதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் தொனிக்குள் போக வேண்டும். தமிழ் மொழியே முழுமையா உச்சரித்தாலே போதும், அது மந்திரத்திற்கான வேலையை செய்து முடிக்கும். ஏனென்றால் அறம் சார்ந்தது தமிழ். கோபமாக இருக்கின்றவர்கள் ஏதேனும் சொன்னால் தமிழ் மொழியில் அறம் பாடுதல் என்று பொருள். அதற்கு யாரேனும் ஒரு வார்த்தை கோபமாக சொல்லிவிட்டால் அவன் வாயிலிருந்து அறம் புறப்பட்டது என்பார்கள். வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, நான் சொல்ற வார்த்தைகளை. யாருடைய உதடுகளில் இருந்தும் கோபத்திலும் வெடிப்பிலும் மன வெறுப்பிலும் வார்த்தைகளை வாங்கி விடாதீர்கள், பிரபஞ்சம் அசைந்து விடும். ஏனென்றால் அது தமிழ் மொழி. தமிழ் மொழி மிக மிக நுட்பமானது. போற போக்கில் சொல்லிட்டு போயிடாதீங்க எந்த வார்த்தையும். கவனம். அதனால்தான் முதலில் வார்த்தையை சொல்ல போனால் நான் சொன்னேன் கவனம்.
நான் எல்லாத்துலயும் ஜெயிக்க மாட்டேன்ல, தோத்துட்டு வந்து உட்காருவேன். எங்க அப்பா தலையை தடிவிட்டு உருதுல ஒரு வார்த்தை சொல்வார். இந்த சிம்னி விளக்குல்ல, அது காத்துல அணைஞ்சிரோங்கிறதுனால சிம்னி போட்டு வைப்பாங்க. வீட்டுல இருக்குமே குமிழ் சிம்னி விளக்கு போட்டு வைப்பாங்க. ஏன் போட்டு வைக்கிறாங்க? காத்துல இருந்து காப்பாத்து. அப்பா தலை தடவிக்கிட்டே, தோத்து போயிட்டேனா தலையை அப்படி தடவிட்டே சொல்ல, நீ என்ன மாதிரி தீபம் தெரியுமா? உன்னை கண்ணாடி சிமிழ்ல காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது, உன்னை காத்துதான் சிமிழாக்கி காப்பாத்திட்டு இருக்குது. இந்த தீபத்தை யாரால் அழிக்க முடியும்? அதற்கு தான் இறையருள் இருக்கிறது. फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे. அப்படி என்றால் காற்றே சிம்னியாக மாறி வருது என்றால் அறம் காக்கிறது என்று பொருள். அந்த தீபத்தை யாராலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் அந்த தீபத்தை காக்கக்கூடிய கடப்பாடு, கடமையை அறம் எடுத்துக்கொண்டது. அறம் உங்களை காப்பாற்றும் என்றால் வேறு யாரும் உங்களை சாய்க்க முடியாது என்று தமிழ் சொல்லுகிறது. அதே மாதிரி யாருக்கும் கெட்டது நினைச்சிடாதீங்க. நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நான் சொல்லல, வள்ளுவம் சொல்றான். மறந்தும் பிறன் கேடு சூழற்க. சூழின் எனக்கு தாத்தாவை ரொம்ப பிடிக்கும், ஐயனை. ஏன் தெரியுமா? இந்த குழந்தைங்கிட்ட ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்களேன். பண்ணலனா யாகாவாராயினும் நாகாக்க. ஒருத்தன் கேட்கிறான், கவக்க சோகா, அப்புறம் சொல்லி இழுக்கப்பட்டு பதிலும் சொல்வாரு. உன்னர்க்க கல்லை உனின் உங்க சான்றோரால் வேண்டப்படாதவர். குரலை வாட்சி பாருங்க, தாத்தா பேசுற மாதிரியே இருக்கும். அவர் சொல்றார், மறந்தும் பிறர் கேடு சூழற்க. அடுத்தவன் கெட்டு போகணும்னு நினைக்காத. சூழின் பதில சொன்னு வச்சுக்கங்க, நிலம் நகர்ந்துற உங்களுக்கு காலில இருந்து கிட்டு கிட்டுன்னு உள்ள போயிருவீங்க. மறந்தும் பிறர் கேடு சூழற்க. சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு. யாருக்கு நீ கெட்டது நினைச்சியோ அந்த கெட்டது இருக்குல்ல, அது வந்து உன்னை சூழுமா, அறமான் இன்னும் உன்னை சூழ்ந்துருமா. ஏப்பா, என்ன மாதிரியான வார்த்தை இது? இந்த ஆயுதம் கையில் இருந்தால் வேறு எதற்கு நான் பயப்பட வேண்டும்? கனடா நாட்டில் ஒரு அழைப்பு வந்துச்சு. பேசி முடிச்சிட்டுங்க, பேக் ஸ்டேஜ்க்கு போனேன். எல்லாரும் வந்து போட்டோ எல்லாம் எடுப்பாங்க, நல்லா பேசுறீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு பொண்ணு என்ன பார்த்து வந்தா. அவளுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தா, ரொம்ப அழகு. அந்த அழகான பெண் என்ன செஞ்சா, அப்படியே வைரமா போட்டிருக்கா, பேரழகா இருக்கா, தன்னை அப்படி ஒரு மோகினி மாதிரி நிறுத்தி இருக்கா தன்னை. அவ்வளவு அழகவ. கிட்ட வரா, என் கைய பிடிச்சி தேங்க்ஸ் சொல்ல வரல அவளுக்கு. கையை பிடிச்சு பிடிச்சு அமுக்கிட்டு கையில எடுத்து முத்தம் கொடுக்குறா. கட 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 கடன்னு அழுறா. இங்கெல்லாம் மேக்கப் கரையுது அவளுக்கு. நான் மூஞ்சியே பாக்குறேன். அடுத்தது சொன்னா பாருங்க, ஆங்கிலத்தில் சொன்னா, நான் 8 ஆண்டுகளாக சிறையில் இருந்தேன், மனச்சிறையில் இருந்தேன். இன்றைக்கு அந்த சிறை கதவுகளை உன் பேச்சு உடைத்தது. நன்றி நன்றி நன்றி, நான் விடுதலையாகி போகிறேன். நான் சரி. ஆக அந்த துளி பற்றுச்சு மீன் முட்டையில, முட்டை வெடிச்சிருச்சு. ஓகே, சரி, அது போயிருச்சுங்க. போன உடனே எனக்குள்ள டொங்கன்னு ஒரு குத்து. ஹே சுல்தானா, ஓடு, வெளியில ஓடு, போய் கேளு. வெளியில போன ஒரு BMW கார் நிக்குது. அதுக்கு கார்ல சாவி போட்டு திறந்துட்டு இருக்கா. குளிர் பாஞ்சு போயிட்டு நான், எங்க வாப்பா அப்படின்னு ஓடி வந்தா. 45 நிமிஷம் பேசியிருக்கேன், 18 பாயிண்ட். எந்த பாயிண்ட்ல ஓடு உடைஞ்சது சொன்னாது அப்படியே சொல்லிட்டு போவேன்ல என் மக்களுக்கு. 45 நிமிஷத்துக்கான விஷயம் சொல்ல வேண்டியது இல்லையே, சொல்லுன்னு. அவன் நான் சொன்னதெல்லாம் ஒரு கருத்து சொன்னான். அதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? இப்போ அவ மனசை விடுதலையாக்குன அந்த சொல் வேண்டுமா? நான் இப்படி ஒரு கூட்டத்தில் கேட்டு சொல்லிட்டேனா, கார் ஏறும்போது வந்து ஒரு அம்மா சொல்லுது, அவ சொன்னாலே ஏதோ ஓடு விடுஞ்சது, அது என்னதுன்னு கேட்டுச்சு. நான் சொல்லிட்டானே நான் என்ன, நான் கேட்கவே இல்லையே. ஏன்னா அது கார் திறக்கிற வரைக்கும் காட்சிப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்குள்ள நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சொல் அப்படி புரியணும். சொன்னதுக்கு அப்புறமா புரியக்கூடாது. இதுதானா சார் உங்க டக்குங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு புரியணும். அதுக்கு இந்த கூட்டத்துக்கு மாறாம வரணும். கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, ஏய் நான் அப்படிலாம் ஏய் சொன்ன அப்படின்னு பிடிப்போம் நாம.
இல்லன்னு வச்சுக்கங்க, ஏய் நான் அப்படி நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப நல்ல பிள்ளை, ஆமா நான் எதை சொன்னாலும் நம்புறல்ல, உடனே நம்ம திரும்ப ஏய் அழகா இருக்குன்னு சொன்னிய அது இதுல சேர்த்தியா? கேட்கிற பலதுக்கு புரியல. இப்ப நான் சொல்றதே கேட்டு பழகுங்க. கேட்டு பழகுனாதான் சொல் இடைவெளி இல்லாம அப்படி புரியும். அப்படி புரிஞ்சுதான் உள்ள அலர்ட் ஆயிடுவோம். ஆண்டனா அவ சொன்னா, நான் சொன்னதா அவ சொன்னால, இதுதான் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மெசேஜ், பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மெசேஜ். டேக் அவே. ஒரு காடு, அந்த காட்டுல ஒருத்தன் நடக்கிறான். நாம தான் வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் இல்ல, பாதை தெரியுது, பாதை தெரியல, காடு புதுசு. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு புத்து தெரியுது. பாம்பு புத்து மெதுவா கடந்துட்டான். உள்ள இருந்து ஒரு பாம்பு வந்து இவன் பாம்பை புத்ததான் பார்த்தான், பாம்பு இவனை பார்த்துருச்சு. நேரா இறங்கி கூட நடந்து வருது. இவன் சும்மா நடக்கிறான், வேற வழி கிடையாது, கூடவே வருது பாம்பு. ஒன்னும் பேசல, வந்துட்டு அப்புறமா ஏதாவது சொல்லணுமேன்றதுனால ஏதோ ஒன்று சொல்றான். அது பாட்டுக்கு ஊர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒதுங்கி 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 நடக்கிறான். அதுவும் கூட 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 வருது. ஒரு கல் தாண்டறதுக்கு இவன் போறான், கரெக்டா குதிகால கொத்திருச்சு. இப்ப நாம எல்லாரும் தான் அந்த வழிபோக்கன். நம்ம கால்ல தான் பாம்பு கொத்தி இருக்கு. நான் பாம்புன்னு சொன்னது பாம்பை இல்லை. அது நம்மளை பெத்ததா இருக்கலாம், நமக்கு பிறந்ததா இருக்கலாம், நம்ம கட்டிக்கிட்டதா இருக்கலாம், நமக்கு வாச்சதா இருக்கலாம், நமக்கு வந்ததா இருக்கலாம், நம்ம வேலை செய்யறவங்க இடத்துல இருக்கிறதா இருக்கலாம், தொழில போட்டியாளர்களா இருக்கலாம், பார்ட்னர் யார் வேணாலும் இருக்கலாம். பாம்பினால் கொத்துப்பட்டு விட்டோம், துரோகம் நடந்து விட்டது. துரோகத்தினால் கொத்துப்பட்ட அந்த இளைஞன் செய்ய வேண்டியது என்ன? 2 வாய்ப்பு இருக்கு. ஒரு வாய்ப்பு, பாம்பை கொத்திட்டு போயிடுச்சு. அது பாம்பை தேடி போய் பாம்பு கிட்ட நியாயம் கேட்கலாம். பாம்பே பாம்பே, நீ ஏன் என்னை கொத்தினாய்? நான் உன் வழிக்கு வந்தேனா? நீ கூட வந்த நான் சம்மதித்தேனே, நீ எதற்கு என்னை கொத்தினாய்? நியாயம் சொல் அப்படின்னு உடனே அது நீயா படமா? உடனே அது திரும்பி வந்து கொத்தன இடத்துல இருந்த விஷத்தை உருவுறதுக்கு. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், கொத்தியது பாம்பு என்றால் பாம்பிடம் நீங்கள் எந்த நீதியையும் பெற முடியாது, எந்த பதிலும் கிடைக்காது. ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. பாம்பை தேடி போகாமல் விஷம் ஏறி கொண்டிருக்கிறதா, விஷத்திற்கு முறிவுக்கான மருந்தை தேடி கண்டுபிடியுங்கள், அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். டோன்ட் சேஸ் த ஸ்னேக், ட்ரீட் த வெனம். நாம் விஷத்திற்கு தான் மருந்து முறிவு தர வேண்டுமே தவிர யாரையானும் பழி வாங்க வேண்டும் என்று அவர்களுக்கு பின்னால் ஓடக்கூடாது என்கின்ற ஒரு ஆயுதத்தை அந்த பெண்ணிடத்தில் நான் கொடுத்து விட்டு வந்தேன். வாழ்க்கை நமக்கு சில வாசல்களை திறந்து வைக்கின்ற பொழுது அந்த வாசல்களின் மூலமாக நமக்கு வருகின்ற வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையை வசந்த காலத்திற்குள் அழைத்து செல்கிறது. நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சில நிமிடங்கள், இந்த சில மணி நேரங்கள், இந்த சில நாட்கள், இந்த சில வருடங்கள், அதை சரியா கால்குலேட் பண்ணணும்னா வாழ்ந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. வாழ்ந்தவர்கள், வழிகாட்டுகின்றவர்கள் புத்தகங்களுக்குள் இருந்து அலறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துங்கள்.